விஜய் சாரோட மாநாடு வந்து இண்டஸ்ட்ரியே போற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. நீங்க விஜய் சார் கிட்ட மாநாடுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு அரசியல் அறிவு கிடையாது. அரசியல் இல்லாம விஜய் சார் மாநாடுனா அரசியல் தான். விஜய் சார் கூப்பிட்டாங்களா? விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா? போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃப்ரெண்டு தானேப்பா. விஷால் கூப்பிட்டாலும் போவேன். இல்ல விஷால் சார் ஆரியா மாநாடு வச்சாலும் போவேன். இல்ல நீங்க கூப்பிடுறீங்களா மாநாட்டுக்கு வர்றேன். விஜய் சார் ரியா வி ஹேவ் எனி பிளான் டு மாநாடு? கிங்ஸ்லி கூப்பிட்டாலும் போவேன். விடுங்கப்பா, விடுங்க. லாஸ்ட் क्वेश्चन சார். லாஸ்ட் நான் கேட்டேன், நீங்க அதை விட்டீங்க. என்னன்னா, எந்த ஒரு தனி மனிதனுக்குமே வந்து கிசு பேசினாவும் சரி, பேசினா பிடிக்கும், அவங்க மேல கிசு வந்தா பிடிக்காது. ஆனா நீங்க எல்லா மேடையிலயும் வந்து கிசு எழுதுங்க, சொல்லுங்க. என்ன ஒரு காரணம் சார்? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? காரணம் சொல்லுங்க. பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்லனால தான் பண்ண முடியல. எல்லாரும் கண்டிப்பா பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஒரு மனுஷன் தப்பு இல்லாம இருக்குமா? அப்படி அப்படின்னா சொல்லிட வேண்டியதுதான். இப்போ 2-3 பேரை வந்து ஒரே மேடையில வந்து லவ் பண்ணிட்டீங்க. சிச்சி, அது ப்ரொடியூசருக்காக பண்ணேன். இந்த ஹிட்லர் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக நான் பண்ணேன். இன்னும் 4 பேர் கூட பண்ணுவேன், கூப்பிட்டுவாங்க. சரி, இன்னொரு கேட்டது சார். சரி, கிசு கேட்டனால இது கிசு கிடையாது. ஒரு டைரக்டர் சொல்றாரு, ஆனா விஜய் ஆண்டனி சார் மட்டும் வித்தியாசமா பண்றாரு. ஏன் என்ன பண்றாங்க? ஒரு டைலாக் சொல்றாங்க, அந்த டைலாக்கே நீங்க வந்து மாத்தி அது அவர் வந்து ரொம்ப ஸ்டைலா சொன்னாரு, இன்னும் பொய்டிக்கா சொன்னாரு. உங்களுக்கு வரும், எனக்கு வரல. அதனால தான் ரொமான்டிக் படம்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பா இம்ப்ரோவைஸ் பண்றேன். உங்க லைஃப்ல பொறுத்தவரைக்கும் எத்தனையோ மூவி நீங்க பண்ணிருக்கீங்க. மூவிக்கு வெளியும் பண்ணிருக்கீங்க, உங்க லைஃப்லயும் பண்ணிருக்கீங்க. சோ உங்க லைஃப்ல வந்து ஹிட்லர்னா ஹீரோவா வில்லனா? இல்ல, பேரு தான். இப்ப ஆண்டனின்றது, மார்க் ஆண்டனி வந்து பாஷால வந்து வில்லன், நான் வில்லனா? ஒரு பேர் வந்து அந்த பேரையே வந்து காலி பண்ணி தெரியா. நிறைய பேர் உலகத்துல ஹிட்லர் வாழ்ந்திருக்காங்க. அதுல ஒரு வீணா பண்ணவன் இந்த ஹிட்லர். ஆக்சுவலா இன்னொன்னு, ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரிவ்யூ பண்றாங்க, மீடியா பீப்புள் ரிவ்யூ பண்றாங்க. சோ சோசியல் மீடியால பொறுத்த வரைக்கும் வந்து ரிவ்யூக்கு வந்து நீங்க வந்து ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து நீங்க பண்ற தப்புன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, தப்பு பண்ணும்போது மட்டும் தப்புன்னு சொல்றேன். சோ ஹிட்லரே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆமா. சோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தங்க ரிவ்யூ பண்றது ரிவ்யூவா இருக்கணுமா, ஒப்பீனியனா இருக்கணுமா? அவங்க ஒப்பீனியனா இருக்கணும், ரிவ்யூவா இருக்கணும், எப்படி வேணா இருக்கலாம். இன்னொருத்தர் வாழணும், நம்ம எல்லாம் சந்தோஷமா இந்த உலகத்துல கடந்து போகணும், ஜேர்னி நல்லா இருக்கணும், ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்ற நோக்கில இருக்கலாம், தப்பு இல்லை. இந்த படம் வந்து ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படமா இருக்கும்? உங்களுடைய கேரியர் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படம்? ரொம்ப முக்கியமான படமா இருக்கும், கமர்ஷியல் படமா இருக்கும். நம்பி வந்து ஹிட்லர்ன்ற படத்தை வந்து 27th ரிலீஸ் ஆகும்போது தியேட்டருக்கு வருவாங்க. வர்ற யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாம கண்டிப்பா திருப்பி போவோம். இது வந்து மூவியோட ப்ரமோஷனுக்கு நான் கேட்கறேன். ஸோ அவுட் ஆஃப் மூவி தான். அவுட் ஆஃப் மூவி கேமரா கேட்பீங்களா? இல்ல, உங்ககிட்ட கேட்கறேன். விஜய் சாரோட மாநாடு வந்து இண்டஸ்ட்ரியே போற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. நீங்க விஜய் சார் கிட்ட மாநாடுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு அரசியல் அறிவு கிடையாது. அரசியல் இல்லாம விஜய் சார் மாநாடுனா அரசியல் தான். விஜய் சார் கூப்பிட்டாங்களா? விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா? போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃப்ரெண்டு தானேப்பா. விஷால் கூப்பிட்டாலும் போவேன். இல்ல விஷால் சார் ஆரியா மாநாடு வச்சாலும் போவேன். இல்ல நீங்க கூப்பிடுறீங்களா மாநாட்டுக்கு வர்றேன். விஜய் சார் ரியா வி ஹேவ் எனி பிளான் டு மாநாடு? கிங்ஸ்லி கூப்பிட்டாலும் போவேன். விடுங்கப்பா, விடுங்க.